வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சைட் டிஷ், நம்ம வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம என்ன சைட் டிஷ் உடனே பண்ணலான்றது தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியோட தக்காளி, இப்போ ஒரு கப்பு நான் பச்சை பட்டாணிக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கடலை மாவு, இந்த ஒரு கப்பு பச்சை பட்டாணி அளவுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்க்க வேணாம், 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 3/4 அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு கப்பு, அந்த பச்சை பட்டாணியை இப்போ இதிலோட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை பட்டாணி சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். பட்டாணி 2 மினிட்ஸில் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், பட்டாணி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் எந்த ஒரு மசாலா பவுடரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எந்த தனியாத்தூள், கரம் மசால், ஜீரகத்தூள் இது மாதிரி எந்த தூளும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதி வரட்டும். இந்த சைட் டிஷ் ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக எந்த காய்கறியும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மசாலா என்ன பண்ணுறதுன்றப்ப இந்த மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு, கடலை மாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அதிகமாக கொத்தமல்லி தழை சேர்க்கணும். கொத்தமல்லி அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ இந்த மசாலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வேணும்னா இந்த சைட் டிஷ்ஷில் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட், பீன்ஸ் அதெல்லாம் சேர்க்காதீங்க. வேணும்னா இந்த பச்சை பட்டாணியோட உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற சைட் டிஷ் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.